ஆவிக்கு கோபம் வந்தா அது ஒண்ணுதானே கொல்லும். ஏன் தேவிய கொல்லணும்? ஆவி என்ன கொல்லதான் வந்திருக்கு. ஆனா நான் தூங்குறப்ப நாகம்மா புத்து மண்ண நெத்தியில பூசிட்டு படுக்கிறதால ஆவியால என்ன ஒண்ணும் பண்ண முடியல. அதான் இவங்கள தூக்கில ஏத்திருச்சு. சந்தேகமா இருந்தா அவங்களே கேட்டு பாருங்க. தேவி, கங்கா சொல்றது உண்மையா என்ன? இதெல்லாம் ஆவியோட வேலை தானா? சொல்லு தேவி. இல்லன்னு சொன்னா நீ தான் மாட்டுவ. ஆமான்னு தான் நீ சொல்லி ஆகணும். ஏன் கழுத்துக்கே சுருக்க மாட்ட பாக்குறியா? சொல்லு, ஆவிதான்னு சொல்லு. ஆமா ஆமா, எல்லாம் வந்து போழா போன, வீணா போன, நாசமா போன. ஆவியோட வேலைதான். என்னங்க என்னங்க கேட்டீங்களா? அவங்களே சொல்லிட்டாங்க இது ஆவியோட வேலைதான். உண்மையிலேயே ஆவி வந்ததுனாலதான் அவங்க ஏன் ரூம்ல தூக்கு போட்டுக்கிட்டது எனக்கு தெரியாமலே போயிடுச்சு. ஜானகி ஆவி என்ன அரண்மனைக்குள்ள வரக்கூடாதுன்னு சொன்னதுக்கு கட்டுப்பட்டு நான் அரண்மனை வாசல கூட மிதிக்காம இருக்கேன். ஆனா ஆவி நான் இருக்கிற இடத்துக்கே வந்து இல்லாத அராஜகம்லாம் பண்ணுது. ஆவி என்ன பண்ண நினைச்சாலும் நாகம்மா புண்ணியத்துல நான் எப்படியாவது தப்பிச்சிடுவேன். ஆனா பாவம் இவங்கள நினைச்சாதான் எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. ஆவி இவங்க உடம்பை எடுத்துக்கிட்டது மட்டும் இல்லாம அது ஆடுற ஆட்டத்துக்கெல்லாம் இவங்களையும் கொல்ல பாக்குது. இவங்கள ஆவி கிட்ட இருந்து எப்படி காப்பாத்த போறோம்? முதல்ல எல்லாரும் அதை பத்தி யோசிங்க. ஜானகி ஆவி இந்த வீட்டோட மருமகங்கிற ஒரே காரணத்துக்காக தான் நான் சும்மா இருந்தேன். எப்போது என் பொண்டாட்டி உயிரை எடுக்கிற அளவுக்கு வந்துருச்சோ இனிமே நான் சும்மா இருக்க மாட்டேன். நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்க போறேன். வலிக்குது. தேவி, நீங்க வா. என்னவா? நீ போன வேகத்துக்கு கங்காவை டோட்டலா காலி பண்ணிடுவேன்னு நினைச்சேன். ஆனா கங்கா ஒன்ன கட்டி தொங்க விட்டாளே. அவ பண்றதெல்லாம் பண்ணிக்கிட்டோம். ஆனா என்னைக்கு இருந்தாலும் அவ சாவு ஏன் கையில தான். இனி நீ கங்காவை எதுவும் பண்ண முடியாது. ஏ? அவ சுதாரிச்சுக்கிட்டா. இனி உன் விஷயத்துல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க ஆரம்பிச்சிருவா. அவ எவ்வளவு ஜாக்கிரதையா இருக்காளோ அவ்வளவுக்கு அவ்வளவு நான் சாமர்த்தியமா இருந்து காரியத்தை முடிப்பேன். கிழிச்சிங்க. ஏய், இந்த கிண்டல்லாம் வேற யார்கிட்டயாவது வச்சுக்கோ. அவனுக்கு மட்டும் இல்ல, எனக்கும் உன் மேல இருந்த மரியாதை போயிடுச்சு. நீ எல்லாம் தடால் புடால்னு பேசத்தல்ல ஆயிக்கு. காரியன்னு வர்றப்ப கவுந்தடிச்சு விழுந்துட வேண்டியது. உன்னையெல்லாம் நம்புறதே வேஸ்ட். ஏய் அப்பா, யார பார்த்து என்ன பேசுறீங்க? நான் நினைச்சதை முடிக்காம விடவே மாட்டேன். கங்கா உன்னை தூக்கி சாப்பிடுறவ. நீ அவளை எதுவும் பண்ண முடியாது. நான் நினைச்சா இப்பவே அவ கதைய முடிப்பேன். முடிஞ்சா பண்ணு பாக்குறோம். பண்றையா? என் மேல இருக்கிறதா நம்ப வச்சிருக்கிற ஆவிய வச்சுக்கிட்டே அந்த கங்காவோட கதையவே முடிக்கிறேன். கங்கா தூக்குல இருந்து தப்பிச்சிட்டால, இப்ப அவளை கண்டந்தொண்டமா வெட்டி வீச போறேன். எப்படி தப்பிக்கிறான்னு பாப்போம். அப்பா, நீங்களும் அந்த நம்பூதிரி மாதிரி ஆயிருவீங்க போல இருக்கு. என்னடா சொல்ற? அப்பா, பேசியே ஆவியை ஏவி விட்டுட்டீங்களேப்பா. உணர்ச்சிகளை தூண்டி விடுறது அரசியல் தந்திரண்டா. அப்பா அந்த தந்திரத்தை தான் கையில எடுத்திருக்கேன். இப்ப தேவி கிளம்பி போற வேகத்தை பார்த்தா கண்டிப்பா ரத்த பலி உண்டுடா. உன்னதான் கொல்ல முடியலன்னு அந்த தேவிய தூக்கல மாட்டி தொங்க விட்டா நீ தேவிய காப்பாத்தி என்ன உக்கிரமாக்கிக்கிட்டே போற. எனக்கு இருக்கிற உக்கிரத்துக்கு உன்னை காவு வாங்காம விட மாட்டேன்டி. உன்னை கொல்லாம விட மாட்டேன்டி. என்ன வாழ விடாம பண்ணதுக்கு அவ சாவணும். சாவடி.
சொல்றத கேளுங்க. அருவாளை கீழே போடுங்க. ஜானகி விடுயா நீ. விடுயா ஜானகி என்ன? வேண்டாம் சொன்னா கேளு. சொல்றேன்ல, விடு. ஏய் ஜானகி, விடுயா. நீ என்ன பண்ணாலும் என் தேவி பொறுத்துக்கிட்டு அமைதியா இருக்கிறதுக்கு இப்படித்தான் அவளை கொலகாரி ஆக்குவியா? தேவி, என்னடா என் பொறுமைக்கும் ஒரு எல்லை இருக்கு. ஏன்டா பெல்ட்ட கட்டுற? இனி உன்னை விட போறது இல்ல. வேணாண்டா. இப்போ நான் உன்னை அடிக்கிற அடியில என் பொண்டாட்டியை விட்டு நீ ஓடணும். மரியாதையா ஓடி போயிடு. ஏய் வேணாண்டா. ஓட வைக்கிறேன் பா. ஐயோ ஐயோ வணங்கய்யா. ஐயோ ஏய், டேய் வேணாண்டா. ஜானகி, என்னடா சவுண்ட் விடுற? சவுண்ட் மட்டும் இல்ல, அடி பின்னி எடுக்க போறேன்டி. என் பொண்டாட்டியை விட்டு போயிடு. போகல போக வைப்பேன்டி. கேளுங்க. என்ன அடிச்ச? அவ்வளவுதான். என்னையே மிரட்டியா? ஏய், விடு நீயாவது விடு. சொல்லுப்பா. ஓ, மரியாதையா ஓடி போயிடு. ஐயோ பொண்டாட்டியை விட்டு போயிடு. போயிடு. தேவி ஆவியா நடிக்கிறது தெரியாம இவன் உண்மையிலே ஆவி நினைச்சு அடிச்சுக்கிட்டு இருக்கான். இதுக்குத்தான் எந்த விஷயமா இருந்தாலும் பொண்டாட்டி புருஷன்கிட்ட மறைக்காம அப்படியே சொல்லிடணும். ஜானகி, அடிக்காத. பொண்டாட்டியை விட்டு ஓடிடு. சொல்றத கேளு. மரியாதையா சொல்றேன். அடிக்காதயா. விட்டு ஓடி போயிடு. வேண்டாம். ஜானகி, மரியாதையா ஓடிடு. மரியாதையா சொல்ல போயிடு. கேளு. நான் தேவி உடம்ப விட்டு போக மாட்டேன். என்ன போக வைக்கிறேன்டி. போயிடு. போக போறியா இல்லையா? ஏய், திருப்பி அடிக்கிற. என் தேவிக்கு தெரிஞ்சா உன்னை சும்மா விட மாட்டாடி. போயிடு. மாமா விட்டுருங்க மாமா. போக வைக்கிறேன் பாரு. அந்த மாமா விடுங்க. நான் உங்க ஜானகி மாமா. ஏய். கண்ட மேனிக்கு என்ன அடிச்சிட்டு இருக்கா. வலிக்குது, விட்டுற சொல்லுங்க. மாமா மாப்ள, வேண்டாம் மாமா. நீங்க இதுல தலையிடாதீங்க. எனக்கு என் தேவி வேணும். நீங்க போங்க. ஜானகி, எனக்கு தேவி வேணும். மரியாதையா போயிடு. உனக்கு என்னையா வேணும்? எனக்கு என் தேவி வேணும். தேவி வேணும். மாமா. என்னங்க? என்ன எதுக்கு பெல்ட் எல்லாம் வச்சு அடிச்சிட்டு இருக்கீங்க? ஜானகி, ஐயோ நான் உங்க தேவிங்க. தேவி. அங்கிள் எங்க அம்மாவை அடிக்காதீங்க அங்கிள். ஏய் ஐயோ அங்கிள் நான் சொல்றத கேளுங்க, எங்க அம்மாவை அடிக்காதீங்க. எங்க அம்மா திருப்பி அடிச்சா நீங்க தாங்க மாட்டீங்க அங்கிள். ஐயோ இவ ஒரு பிட்ட போடுறாளே. எங்க அம்மா பாவம். ஐயோ எங்க அம்மாவை அடிக்க நான் விட மாட்டேன். அடிக்காதீங்க. அவங்க தேவி ஆண்டி இல்ல, சத்தியமா எங்க அம்மா தான். பொய்யா சொல்ற நீ. போயிடு. ஜானகி அவனு என் பேரை சொல்லி நடிச்சுக்கிட்டா இருக்க. பொய் சொல்லி நாடகம் ஆடினதுக்கு உனக்கு இதுதாண்டி தண்டனை. நல்லா வாங்க. மாமா தேவி விடு. சொல்றத கேளுங்க. என்ன விடுன்னு அடிக்கிற? சொல்றேன்ல. போயா. ஐயோ, ஆவி உக்கிரமாயிடுச்சு. அவரை காப்பாத்துங்க. தேவி, தேவி. அம்மா தேவி அம்மா. அம்மா நடிச்சு எல்லாரையும் நம்ப வச்சிடுறாளே. ஐயோ அம்மா அப்பா அம்மா மெதுவா ஒத்தடம் கொடுங்க, வலிக்குது. மெதுவா குடியா. என்னையா நீ என்ன போட்டு அடி அடி நடிச்சிட்டு இப்ப ஒத்தடமா குடுக்கற? ஐயோ தேவி, நான் உன்னை அடிக்கணும்னு நினைப்பனா? ஆவிய விரட்டணும்னு தானமா உன்னை அடிச்சேன். ஏய் ஆவி நம்ம சாந்தி அருணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க தானே இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கு. அது உன் மரமண்டிக்கு தெரியலையா? இல்ல தேவி. பேசாத நீ. ஆவி வந்த வேலையை முடிச்சிட்டு அது பாட்டுக்கு இறங்கிட போகுது. எல்லாரும் பேசாம இருக்கும்போது நீ எதுக்கு ஆவிய விரட்டுறேன்னு பெல்ட்ட கழட்டின? ஆவி உன்னை கொலகாரி ஆக்கிட கூடாதுன்னு தானே அதை விரட்டின. கிழிச்ச. எத்தனையோ நாள் கோபத்தை இப்படி ஒரே நாள்ல அடிச்சு தீர்த்துக்கிட்டல. கரெக்டா கண்டுபிடிச்சிட்டாளே. அரேபிய குதிரை மாதிரி இந்த வீட்டுல சுத்திட்டு இருந்த, இப்ப வரி குதிரை மாதிரி ஆக்கி வச்சிட்டியேடா பாவி. முகரையும் மொழியும் பாரு. சாரிம்மா, ஒத்தடம் கொடுத்தா எல்லாம் சரியாயிடும். கையிலெல்லாம் ஒத்தடம் கொடுத்துட்டேன்.
கொஞ்சம் இடுப்ப காட்டினா இடுப்புலயும் கொடுத்துருவேன். கடுப்ப கலப்பாம போயிடு சொல்லிட்டேன். சரி, முதுகையாவது காட்டு. நான் பண்ண தப்புக்கு ஒத்தடம் கொடுத்து பிராயச்சித்தமாவது. ஒண்ணும் தேவையில்ல, எல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீ இன்னமும் டார்ச்சர் பண்ணாம போய் தோல. பாத்து. அம்மா தேவி, என்னையா என்ன போய் தோல முதல்ல போ. சும்மா நடிக்காத போ. அப்பா அம்மா, ஐயோ முடியல. எப்படி அடிச்சிட்டோம் கொட்டையில போறவன். சார் வாங்க. ஹலோ, உட்காருங்க. சொல்லுங்க சார், என்ன விஷயம்? உங்ககிட்ட இருந்து எனக்கு ஏதாவது ஃபோன் வரும்னு நான் எதிர்பார்த்தேன். பட் உங்ககிட்ட இருந்து எந்த இன்ஃபர்மேஷனும் இல்லை. ஓகே, இட்ஸ் ஆல் ரைட். நான் எதுக்கு வந்தேன்னா, போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்துருச்சு. ரிப்போர்ட்ல என்ன சார் இருக்கு? 2 பாடியிலையுமே மனுஷங்க அடிச்சதுக்கான தடயமோ கைரேகையோ எதுவுமே இல்லை. எப்படி செத்தாங்கன்னு டாக்டரால கன்ஃபார்ம் பண்ண முடியாத அளவுக்கு அவங்க சாவு ரொம்ப மர்மமா இருக்கு. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை அடிப்படையா வச்சு விசாரணை ஆரம்பிக்கிறதுக்கே வாய்ப்பு இல்லாம போச்சு. தம்புரான புதைச்ச இடத்துல குற்றவாளியை கண்டுபிடிக்கிற மாதிரி எந்த ஆதாரமும் கிடைக்கல. லதாவோட செல்போன் கிடைச்சும் அதுல இருக்கிற டீடைல்ஸை கலெக்ட் பண்ண முடியாத அளவுக்கு செல்போன் வெட் ஆயிடுச்சு. ஆனா ஒரே ஒரு விஷயம் மட்டும் தெளிவா தெரியுது. என்ன சார்? உங்க வீட்டில் இருக்கிற பிரச்சனையோட பின்னணியில தான் இவங்க 2 பேரும் செத்துருக்காங்க. எப்படி சார் சொல்றீங்க? லதாவோட பாடியை வாங்க வந்த அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட விசாரிச்சப்ப லதா சேலத்துல ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல ஸ்டாஃப் நர்ஸா சர்வீஸ் பண்ணதா சொல்றாங்க. தம்புரான் பாடிய அவங்க ஃபேமிலியில ஒப்படைக்கிறதுக்காக அவங்க குடும்பத்துக்கு வேண்டிய நம்பூதிரி கிட்ட பேசினப்ப அவரு சேலத்துல ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்கிறதா சொன்னாரு. லதா சர்வீஸ் பண்ண ஹாஸ்பிட்டலும் நம்பூதிரி ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிற ஹாஸ்பிட்டலும் ஒரே ஹாஸ்பிட்டல். அந்த பாயிண்ட்ல யோசிக்கிறப்ப 2 கேள்வி ரைஸ் ஆகுது. நம்பர் 1, லதா சென்னைக்கு வர வேண்டிய காரணம் என்ன? உங்க ஒய்ஃபோட பழக வேண்டிய அவசியம் என்ன? நம்பர் 2, நம்பூதிரி பூஜைக்கு அனுப்பின தம்புரான் பூஜை பண்ணக்கூடாதுன்னு நினைச்சது யாரு? எதுக்காக தம்புரான் பேர்ல இன்னொருத்தரை வச்சு ஆள் மாறாட்டம் நடந்துச்சு? இந்த கேள்விக்கான பதில் தான் குற்றவாளியை அடையாளம் காட்டும். இத பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக சேலம் ஹாஸ்பிட்டலுக்கு எஸ்ஐயா அனுப்பி வச்சிருக்கேன். அங்கிருந்து வர்ற ரிப்போர்ட் கண்டிப்பா இந்த கேஸ அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போகும்.
ஆனா அதுக்கு முன்னால உங்க குடும்பத்தை சேர்ந்த எல்லாரையும் தனித்தனியா விசாரிக்க வேண்டியது இருக்கு. நான் கூப்பிடுறப்போ உங்க ஃபேமிலியில் இருக்கிற மெம்பர்ஸ் ஒவ்வொருத்தரையும் நீங்க ஸ்டேஷனுக்கு அனுப்ப வேண்டியது இருக்கும். சார், சம்பவம் எங்க வீட்ல நடந்திருக்கே தவிர இதுல எங்க குடும்பத்தை சேர்ந்தவங்க கண்டிப்பா சம்மந்தப்பட்டிருக்க மாட்டாங்க சார். சம்பந்தம் இருக்கா இல்லையாங்கிறத விசாரணைக்கு அப்புறம் தான் சொல்ல முடியும். உங்க குடும்பத்தை சேர்ந்தவங்களை விசாரிக்கிறது உங்களுக்கு தர்ம சங்கடமா இருக்கும் பட்சத்துல உங்களுக்கு யார் மேலேயாவது சந்தேகம் இருந்தா சொல்லுங்க, அவங்கள முதல்ல விசாரிக்கலாம். உங்க வீட்டுல இதுக்கு முன்னால வெளிய ஆளுங்களால ஏதாவது பிரச்சனை நடந்திருக்கா? இல்ல உங்க குடும்பத்துக்கு யார் கூடயாவது பகை இருந்திருக்கா? ஏய், யாரா நீ? எதுக்கு எங்க அப்பா கொல்ல வந்த? சொல்றேன் அருண், அவனை விடு, அவனை விடு. சார், அப்படி யாராவது இருந்தா சொல்லுங்க. எனக்கு தெரிஞ்சு யாரும் இல்ல சார். எங்க அப்பா வந்ததும் அப்படி யாராவது இருக்காங்களான்னு கேட்டு சொல்றேன் சார். நீங்க கேட்டு சொல்லுங்க, யாரா இருந்தாலும் விசாரிக்கிறேன். ஓகே சார், நான் வர்றேன். Excuse me. Yes. நீங்க யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா? நான் சார், சார் சார், இவரு என் ஃப்ரெண்டு சார். ஓ, உங்க பேரு? திவாகர். ஓகே. இவன் ஐயாவை கண்டுபிடிக்கிறதுக்காக வந்தவனாச்சே. இவன் எதுக்கு வந்திருக்கான்? என்ன அருண், ஏதாவது பிரச்சனையா? வாங்க கெஸ்ட் ஹவுஸ்ல போய் பேசுவோம். இந்த ஆளு யாரு? இதுக்கு முன்னாடி இங்க பார்த்ததே இல்லையே. என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஏய், என்னடி நேரா மாப்பிள்ள அவரை கெஸ்ட் ஹவுஸ் கூட்டிட்டு போயிட்டு இருக்காரு. சரி வா போய் பார்க்கலாம். வாங்க வாங்க. கங்கா, ஒரு முக்கியமான விஷயம் பேசுறதுக்காக திவாகர் இங்க கூட்டிட்டு வந்திருக்கேன். நீங்க உள்ள போய் பேசுங்க, நான் வெளியில இருக்கேன். பரவாயில்ல, நீ இருக்கலாம். வாங்க உள்ள வாங்க, உட்காருங்க. சொல்லுங்க அருண், என்ன விஷயம்? வாங்க. வீட்டுக்குள்ளேயே டெட் பாடியை புதைக்கிற அளவுக்கு நடந்ததை கேள்விப்படும்போது ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு.
இதுக்கெல்லாம் யார் காரணமா இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? எனக்கு யார் மேலயும் சந்தேகம் இல்ல. ஆனா அந்த பெரியவரு எங்க அப்பாவை கொலை பண்ற அளவுக்கு துணிஞ்சதால அவர் மேல கொஞ்சம் சந்தேகம் இருக்கு. அங்க போயா? அங்க போய் பாரு. நீங்க அவரை கண்டுபிடிச்சிட்டீங்களா? சார், அவர் இன்னும் தேடிட்டு தான் இருக்கோம். இன்னும் அவர் கிடைக்கல? அவர் மாதிரி உள்ள எத்தனையோ பேரை விசாரிச்சு பார்த்துட்டோம். ஆனா யாரையும் கன்ஃபார்ம் பண்ண முடியல. நந்தினிங்கிற பேரை வச்சு கன்ஃபார்ம் பண்ணிடலான்னு நான் சொல்லியிருந்தேனே. சார், அந்த பேரை மட்டும் வச்சுக்கிட்டு கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு சார். ஒரு முறை நந்தினின்ற பேரை கேட்டு ஒரு பெரியவர் ரியாக்ட் பண்ணாரு. அவரை கூப்பிட்டு விசாரிச்சப்ப நந்தினிங்கிறது பாம்புன்னு சொன்னாரு. நீ இப்ப என்கிட்ட இருந்து தப்பிச்சிட்ட, ஆனா நந்தினி கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது. ரெண்டு பாடியிலுமே மனுஷங்க அடிச்சதுக்கான தடயமோ கைரேகையோ எதுவுமே இல்லை. எப்படி செத்தாங்கன்னு டாக்டரால கன்ஃபார்ம் பண்ண முடியாத அளவுக்கு அவங்க சாவு ரொம்ப மர்மமா இருக்கு. பழிவாங்கிற அளவுக்கு வெறியோட இருக்கிற நந்தினி எப்படி பாம்பா இருக்க முடியும்? பாம்புதான். நந்தினிங்கிறது பாம்புதான்.